ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னுடைய பர்சனல் ப்ராப்ளமால் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. இனி அந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கான பாடத்துக்குள்ளே போவோம். नमस्ते दोस्तों, आप पहले से ही जानते हैं कि हम अब हिंदी में सब्जियों के नाम देख रहे हैं. உங்களுக்கு முன்னரே தெரியும், நம்ம இப்போ காய்கறிகளுடைய பெயரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதியிருக்கேன். தேக் ரகே ஹேன். हम पहले ही फलों के नाम वाला बात पूरा कर चुके हैं. நம்ம ஏற்கனவே பழங்களை பற்றின ஒரு பாகத்தை முடித்து விட்டோம். சுக்குனா முடித்தல். जब हम बुनियादी व्याकरण पूरा कर लेंगे तब इन शब्दों को व्याकरण के साथ जोड़ेंगे. நம்ம எப்போ இந்த அடிப்படை இலக்கணங்களை முடிக்கிறோமோ அப்போ நம்ம எந்தெந்த வார்த்தைகள்லாம் படித்தோமோ அதை அந்த இலக்கணத்தோடு சேர்த்து நம்ம வாக்கியங்களை நம்ம பார்ப்போம். ஜோடைங்கே அப்படின்னா எதிர்காலம். ஓகேவா? हमने जो बुनियादी शब्द पहले सीखे हैं उनसे वाक्य बनाएंगे. நம்ம எந்த வார்த்தைகளை படித்தோமோ அதை வச்சே வாக்கியங்கள் அமைப்போம். बनाएंगे எதிர்காலம். इसलिए अभी हम लगातार शब्दों को देख रहे हैं. அதனால தான் நம்ம இப்போ தொடர்ச்சியாக வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். देख रहे हैं. आज का शत्र सब्जियों का आखिरी भाग है. காய்கறிகள் பற்றின கடைசி பாகம் இது. इस भाग के बाद हम रंगों को देखेंगे. இந்த பாகத்துக்கு அப்புறம் நம்ம நிறங்களை பற்றி பார்ப்போம். देखेंगे எதிர்காலம். ठीक है, अब हम अपना पाठ शुरू करते हैं. நம்ம இப்போ பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கான ஒரு சான்ஸ், நீங்கள் ஒருக்க இதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான தமிழ் அர்த்தத்தை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஹிந்தி வார்த்தைகளை நோட்டில் அப்படியே எழுதுங்க. நான் எப்படி எழுதியிருந்தேனோ அதை அப்படியே எழுதுங்க. அதை எழுதிட்டு இந்த தமிழ் அர்த்தத்தை அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த கிராமரெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம், தேக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். அதாவது தமிழில் இப்படி எழுதுவோம். ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படிமோ. ஹிந்தியில் அப்படியே ரிவர்ஸில் வரும். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்னவென்றால் அப்படின்னு போட்டு நம்ம வார்த்தை வரும். குறில் போட்டிருப்பேன் அப்படின்னா என்னவென்றால். இதே இது நெடில் போட்டோம் அப்படின்னா உடைய அப்படிங்கிற அர்த்தம் வரும். உன்னுடைய, என்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இப்போ தும் ப்ளஸ் கா அப்படின்னா துமாரா அப்படின்னு மாறும். உன்னுடைய. மைம் ப்ளஸ் கா அப்படின்னா மேரா அப்படின்னு அர்த்தம், என்னுடையன்னு அர்த்தம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காய்கறிகளுடைய பெயர்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். சுகந்தர் பீட்ரூட், ஆலு உருளைக்கிழங்கு, அர்பி சேனைக்கிழங்கு, பியாஜ் வெங்காயம், டமாட்டர் தக்காளி, லஹ்சுன் பூண்டு, அத்ரக் இஞ்சி, மிர்ச் மிளகாய், மக்கா சோளம். ஒரு ரீகால் பண்ணுவோம். சுகந்தர், ஆலு, அர்பி, பியாஜ், டமாட்டர், லஹ்சுன், அத்ரக், மிர்ச், மக்கா. இப்போ நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட். கத்திரிக்காய், பைங்கன், வெண்டைக்காய், பிண்டி, முருங்கைக்காய், சகஜன், பீர்க்கங்காய், தோரை, சுரைக்காய், லௌக்கி, பூசணிக்காய், கத்து, புடலங்காய், சிச்சிண்டா, அவரைக்காய், சேம், பச்சை பட்டாணி, மட்டர், காரட், காஜர். இப்போ ஹிந்தியை மட்டும் ஒரு ரீகால் பண்ணுவோம். பைங்கன், பிண்டி, சகஜன், தோரை, லௌக்கி, கத்து, சிச்சிண்டா, சேம், மட்டர், காஜர். இப்போ உங்களுடைய டர்ன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பழங்களுடைய பெயரை ஒருக்க ரீகால் பண்ணுறோம். பபிதா பப்பாளி, அனனாஸ் அன்னாசி, மௌசமி சாத்துக்குடி, அஞ்சீர் அத்திப்பழம், சீதாஃபல் சீதாப்பழம்,
அம்ருத் கொய்யாப்பழம். பப்பிதா அனனாஸ் மௌசமி அஞ்சீர் சீதாஃபல் அம்ருத். ஃபல்னா பழங்கள், பழம் பழங்கள் ஃபலோங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காய்கறி அப்படின்னா சப்ஜி அப்படிங்கிறது காய்கறி. இப்போ நீங்கள் நார்த்தில் போய் சப்பாத்தி எதாவது வாங்குறீங்கன்னா ரோட்டி அவர் சப்ஜி அப்படிம்பாங்க. அவர்னா மேலும், சப்ஜினா அதுக்கான காய்கறியை குருமா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை காய்கறி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய டர்ன், நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட். தர்பூஜ் தர்பூசணி, நீம்பு எலுமிச்சை, அனார் மாதுளை, நாரியல் தேங்காய், கர்பூஜா முலாம்பழம். இந்த சென்டென்ஸ் பார்க்குறப்ப இந்த வேர்டு பார்க்குறப்ப நான் சொல்லியிருப்பேன் நீம்பு பானி அப்படின்னா எலுமிச்சை சாறு, பானினா தண்ணீர். ஓகேவா? உங்களுடைய டர்ன், நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். தர்பூஜ், நீம்பு, அனார், நாரியல், கர்பூஜா. வேகமாக வாசிக்க ஆரம்பிங்க வார்த்தைகளை. அப்படின்னா தான் எழுத்துக்களும் பழகும். ஸ்போக்கனுக்கு உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் செட் வந்து சேப் ஆப்பிள், கேலா வாழைப்பழம், சந்த்ரா ஆரஞ்சு, ஆம் மாம்பழம், அங்கூர் திராட்சை. சேப், கேலா, சந்த்ரா, ஆம், அங்கூர். வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்த பிறகு வாக்கியங்களை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு புக்கு இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாமே தெரியும், அதில் அர்த்தம் தெரியணுமோ தெரிய வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லாதது. நம்மளால் வேகமாக வாசிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம பேசுகிறப்பையும் வார்த்தைகள் வந்து வேகமாக வர ஆரம்பிக்கும். இதை ஒருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த செட் என்னங்கிறத பார்ப்போம். இது லாஸ்ட்டு செட்னால் கடைசியாக ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரைட், இதுதான் கடைசி செட். நம்ம காய்கறிகள் பழங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம நிறங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டினியூவாக ரீட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.